இது வரைக்கும் இன்னும் எனக்கு கதையே சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த ஆள் மேலே இருக்கிற ஒரு காதல், ஆம்பளைங்க நமக்கு எவ்வளோ காதல் தான். அதனால் சித்தார்த் அவர்கள் சொன்னோன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அவருடைய சொந்த படம்னு சொன்னார். நான் எப்பயுமே ஒரு தெரியாத விஷயத்தை ஒன்றுன்னு சொல்கிறேன். வருஷத்தில் ஆர்டிஸ்ட்டோ இல்லை டெக்னீஷியன்ஸோ யாராவது எடுக்கிற ஒரு படத்தில் வருஷத்தில் அதுக்கு மேலே தாங்காது ஒரு படம் ஃப்ரீயாக செய்வேன். பட் இந்த படத்தில் ஃப்ரீயாக செய்ய விடலை சித்தார்த். இல்லை நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே, மேக்கப் கெட்டப்லேருந்து எல்லாம் அவர் தான் பார்த்தாரு. பட் எங்கள் க்ரூ இருந்தது, எங்கள் ஆளுங்க இருந்தாங்க, சந்திரன் தான் காஸ்டியூமுக்கு எல்லோரும் இருந்தாங்க, மேக்கப்புக்கு இருந்தாங்க. ஆனால் இந்த டீம்லேருந்து தான் எல்லோரும் ஐடியா கொடுத்தது. அந்த மாதிரி பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்து என்ன என் 42 வருஷம் சர்வீஸில் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி ஒரு கேரக்டர் செய்கிறேன். நான் செஞ்சதே இல்லை. அண்டு நான் ரொம்ப திமிரு பிடிச்சதான். அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் சொல்லுவீங்க மனசுக்குள்ளே, அதெல்லாம் தெரியுண்டா உன்னை பற்றின்னு. ஆனால் அந்த திமிர் என்பது திமிர் அல்ல, தன்னம்பிக்கை. என் மேலே எனக்கு தன்னம்பிக்கை இருக்குது, அதுதான் திமிர். நீங்கள் திமிர்னு நான் தான் எல்லாம் நினைக்கிற திமிர் அல்ல. எல்லாத்துக்குமே ஒரு கோடு டிஃப்ரென்ஸ். அப்படி என்னை கூப்பிட்டு ஐ எம் அன் அட்மைரர் ஆஃப் சித்தார்த். இந்த படத்தில் போட்டதுக்காக எல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தெரியும் நான் என்ன நினைக்கிறதோ டப்புன்னு சொல்லிடுவேன். இந்த படத்தில் என்னை நடிக்க வச்சார், அதுக்கெல்லாம் நான் சொல்லலை. பட் ரொம்ப அட்மையர் பண்ணேன் அவரோட முதல் படத்தில், இந்த பாய்ஸ் படத்தில். என்ன சொல்கிறேன், அழகுனாலும் அழகன். நான் தெலுங்காரன்னு நினச்சேன், கடைசியில் வித தமிழ் ஆள்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அது மாதிரி சித்தார்த் அவருடைய உழைப்பு தான் இந்த மொத்தம். இப்போ கூட்டம் இவ்வளோ பேர் உட்காந்துருக்கிறது படத்தில் பார்த்து எல்லாமே சித்தார்த்துடைய உழைப்பு தான். நான் பார்க்க மற்றவங்களை சொல்ல தவிர எடுத்து கூட, ஆனால் அவருக்கும் இந்த கூட நடித்த சகோதரி இல்லை போல இருக்குல்ல, சகோதரர்களுக்கும் இந்த படம் அதுலேருந்து தப்பிச்சுதுரா சாமி. இல்லைன்னா ஃபங்க்ஷனில் உட்கார வைக்கணும், அப்புறம் ஒரு பத்திரிக்கார் கால் மேலே காலை போட்டாங்க, இவ்வளோ தூரம் தெரிஞ்சது தப்பு தானே. அதுக்கு ஒரு போராட்டம், அதுக்கு ஒரு பெண்கள் அமைப்பு ஒழிகன்னு இந்த தேட்டருக்கு முன்னாடி கத்திக்கிட்டு, சித்தார்த்துக்கிட்ட முன்னாடி கத்திக்கிட்டு, அப்புறம் நம்ம மாற அடிச்சுக்கிட்டு 4 இடத்துல எஃப்ஐஆரை போட்டு, அப்புறம் ஒரு இடத்துல எல்லாம் தப்பிச்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த தொல்லை இல்லை உனக்கு. ஒரு ஆளை போட்டால் இவ்வளோ தொல்லை இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு இல்லை, அவனே ராதாரவி இப்படி பேசினேன் எங்கள் இயக்கத்தில் எதையோ பண்ணிட்டு போங்க. கத்திரவன் என் வீட்டு முடி வந்ததுன்னா கவலைப்பட போதில்லை. ஏன்னா எனக்கு கூட்டம் வேணும் எப்பயுமே. அதே மாதிரி கூட நடித்த நடிகர்கள் எல்லாரையுமே மட்டுமில்லை, எனக்கு ரொம்ப பேர் தெரியல. ஒருத்தர் மட்டும் இந்த தில்லு முள்ளில் நடித்தாருன்னு சொன்னார், இந்த வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு இருந்தார். அவன் மனுஷன் குரல் பயங்கரமாக இருக்கு. என்னடா என்ன எல்லாம் குரலுக்காக சொல்லிகிட்டு இருக்கான், இவன் பாட்டுக்கு இந்த அளவு ஆடிக்கிறானே நம்மள என்ன. அது ஒன்று. அதே போல் இந்த டெக்னீஷியன்ஸ், கிருஷ்ணா கேமராமேன், புது பையன்தான். அவனே எல்லாரையும் அவுடோர் யூனிட்லேயே எல்லாரையும் அண்ணா கேமரா இங்கே வச்சுக்கிட்டானேன்னு கேட்பான். இந்த திருவிழாவில் தொலைஞ்சு போன குழந்தை மாதிரி கேட்பான். நான் பழக்கப்பட்டது எப்படின்னா, கேமராமேனில் இங்கே கொண்ட கம்மியா ஒன் லைட்டாங்க போடு மேலே டிம் இப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் அண்ணா கொஞ்சம் கேமரா கீழே வச்சுக்கிறேன்னா இங்கேருந்து தெரியணும்னுலாம். அவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க. லைட் பாய்ஸ் எவ்வளோ அழகாக இவனோட ஒத்துழைச்சி இவனுடைய சிரமத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த கிருஷ்ணாவுடைய இதை ரொம்ப நல்லா பண்ணான். மற்றபடி தீரஜ் எல்லாருக்கும் டைரக்டர் அவனுக்கு சொல்லன்னா அப்புறம் அடுத்த படத்தில் கூப்பிட மாட்டான்னு சொல்லிவிடுவேன் எப்பயுமே. இப்பயும் கூப்பிட மாட்டாங்க நம்மளெல்லாம். இதில் என்னமோ தவறி கூப்பிட்டது சித்தார்த்து கூப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அந்த கதை எழுதுகிற சொன்னார், எழுதும் போதே ராதாரவின்னு தான் மனசில் வச்சு எழுதுகிறோம். அப்போ இன்னும் மனசில் இருக்கான்னு அர்த்தம் ராதாரவி. அதை என்னுடைய நன்றி என்னுடைய தாய்க்கும் என்னுடைய தந்தைக்கும் மட்டும்தான். அது மேலும் இந்த பத்திரிக்கைக்காரங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த இன்டர்நெட் பீப்புளெலாம் வரும்போது சொல்லியிருக்கேன், இந்த சீசன் நான் நடிக்கிற படம் பூரா உங்களால் எனக்கு வந்தது தான். இந்த யூடியூப்பு பார்த்துக்கிட்டு அண்ணே என்ன பிச்சுட்டிங்கண்ணே, அதே மாதிரி பேசுங்கண்ணே, அதே மாதிரி நடிங்கண்ணே, 300 படம் நடிச்சிருக்கேன்டா, அதை விடுங்கண்ணே, இதை வாங்கண்ணேன்னு சொல்கிறேன்.
அதனால் என்னை பெரிய பாப்புலர் பண்ணி விட்டது நீங்கள் தான். திருப்பி ராதாரவி இருக்கான்னு தெரிஞ்சதா அது. ஆனால் நான் ஒரு பரபரப்பில் இருந்துக்கிட்டே இருப்பேன் எப்பயுமே. இந்த வெள்ளத்து வந்ததுக்கு பிறகு தான் குவைட் ஆகிட்டேன் நான். சென்னையில் வெள்ளம் வந்தது, கொஞ்சம் நஞ்சம், நான் வந்து கொஞ்சம் நஞ்சம்தான் இப்போ தண்ணி. இந்த சென்னையில் வெள்ளம் வந்தோன்னா அறவே தண்ணியை நிறுத்திட்டேன். அவ்வளோ தண்ணியை பார்த்தாச்சு. ஐயோ அந்த குழந்தை குட்டியெல்லாம் கஷ்டப்படும். பட் ஐ எம் ப்ரவுட் அந்த டீமில் ஒரு ஆளாக இருக்கேன். ஏன்னா இந்த டீம் லீடர் சித்தார்த் கடலூரில் போய் சர்வே எடுத்திருக்கான் இந்த வெள்ளத்துக்கு. அவனை யாருமே பார்க்கல, கொள்ளல, பேசலை, எந்த மூலியமாக தனியாக போய் அவனே செலவு பண்ணி, சித்தார்த்தே செலவு பண்ணி அங்கங்கே ஹெல்ப் பண்ணுறது. கடலூரில், இங்கே இருக்கிற ஏரியாவில் அல்ல, கடலூருக்கு போய் செஞ்சது. அந்த ஒரு நல்ல மனிதன் பின்னாடி நம்மளாம் இருக்கிறோம் பாருங்கள், அதுதான் எங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். என்னை போன்ற சீனியராக இருந்தாலும் சரி. அந்த வெள்ளம்லாம் அடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நானே கொஞ்சம் குவைட் ஆகிட்டேன். ஏன்னா கொஞ்சம் ஷேக் ஆகிட்டேன். நான் எதுக்குமே பயப்படாதவன், பட் ஷேக் ஆகிட்டேன். ஏன்னா சுனாமி அடிக்கும்போது கன்னியாகுமரியிலே இருந்தவன். அப்போல்லாம் பயப்படாமல் போய் பிணங்களை எடுக்கிறது கூட எல்லாம் செஞ்சேன் நான் லயன்ஸ் கிளப்பில் போகும்போது. பட் இப்போ பார்த்து பயந்துட்டேன். ஆனால் இந்த நேரத்தில் நிறைய படங்கள் வருது. இப்போ இறுதி சுற்று வந்திருக்கு, அரண்மனை 2 வந்திருக்கு, ராதாரவி பிரமாதம்னு சொன்னாங்க. இந்த படம் பார்த்தாங்கன்னா அந்த படத்துலலாம் இல்லாத ஒரு ராதாரவியை பார்க்கணும்னா இந்த படம் தான், ஜில் ஜங் ஜாக். ஃபஸ்ட்டு புக் பண்ணும்போது இந்த டைட்டில் சொன்னார் சித்தார்த்து. நான் சொன்னேன் செய்கிறேன்ப்பான்னு சொன்னேன். படம் பேர் இப்போ தான் சார் வச்சுருப்போம், அப்புறம் மாற்றிக்கலாம். ஆனால் அந்த ஜில் ஜங் ஜாக் அவ்வளோ கேட்சியான பேர், எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அது கொடுமை என்னென்னா, என்ன போய் ஒரு பெரிய பாடகனா இப்போ பொம்பாயிலேருந்து ஃபோன் பண்ணி, சார் ஒரு சாங் ஆல்பம் வி ஆர் கிரியேட்டிங், யூ மஸ்ட் கம் அண்ட் சிங் சார், யுவர் வாய்ஸ் இஸ் வெரி குட் சார். நான் சொன்னேன், தாங்களே டேய் அறிவடவடா உங்களுக்கு ஏண்டா, எங்கள் குடும்ப குரலை வந்து எவனாவது பியூட்டிஃபுல் எவனாவது சொல்லியிருக்காடா. பத்திரிகையில் என்னை பற்றி அப்படி எழுதும் போதே மறைமுகமாக எழுதும் போதே கரகரத்த குரலுக்கு சொந்தக்காரன் அப்படி தான் எழுதுவாங்க. அவன் சொல்கிறான் பம்பாயில், ஐ சா த ரேப் சாங்ஸ் எக்ஸலண்ட், யுவர் வாய்ஸ் இஸ் ஸோ குட் சார். நான் என்னை கூப்பிட்ருக்கான் இப்போ ஒரு பாட்டுக்கு. இப்போ போய் நான் அண்ணன் டிஆர் மாலிங்கம், தியாகராஜ பாதர் மாதிரி ஆகிட்டேன். பாடுறதுக்கு அங்கே கூப்பிட்றான் என்ன. ஆச்சரியமாக இருக்குது இந்த பாட்டு. அதான் நான் சொன்னேன், நான் வெறும் பேசினேன், அதை போய் பாட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே. பட் அந்த முயற்சி எல்லாமே அந்த தம்பி தான் சித்தார்த். அந்த கூட இருக்கிற மெலின்னு விடவே மாட்டான். தூங்கும் போது கூட தார்குச்சி போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் என்ன வாங்கினேன் ஒரே ஒரு சின்ன பிட்டு மட்டும் நடிச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லி பொய்ய சொல்லி கூப்பிட்டு ஒரு பாட்டை பாட வச்சுட்டாங்க பேசுறது. அதை எல்லா காலேஜ் பசங்களும் ஐயோ நான் கூட படம் எடுக்கணும்னு ஆசைப்படி, எப்படி எடுக்கலாம், நமக்கு பழைய புத்தி தான் இருக்கும். அப்படி யோசிக்கும் போது இப்போ இந்த படம் பார்த்தவொன்னே நோனும் இந்த சாங்லாம் பார்த்தா இது மாதிரியே எடுத்துருவோம். ஏன்னா நம்மளை பார்த்தா ஏமாறுறானே இன்னும். நான் பாட்டை தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் பாதி பேர். ஐயோ என்ன சாங் சார். அந்தளவுக்கு எனக்கு பெருமை சேர்த்தது வந்து சித்தார்த்து தான். இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன், பாடியிருக்க மாட்டேன். இந்த தீரஜ் எல்லாருமே சொல்கிறேன், எக்ஸலண்ட் டைரக்டர் இந்த பையன், சின்ன பையன் நீரஜ். இவ்வளோண்டா இருக்கிறான். இவன் வந்து என்கிட்ட நிற்கிறதுக்கு ஒரு 100 தடவை யோசிச்சுருக்கணும். யோசித்து தான் வருவாங்க. அவர்கிட்ட சொல்லுவோமா, சொன்னேன் ஏதாவது நான் வேடான்றேன். அந்த முஸ்லீம் வேஷம் நான் மேக்கப் போடுறதில் விட மாட்டேன் நான். இதெல்லாம் வந்து இந்த கிரிக்கெட் பிளேயர் ஹம்லான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்டேருந்து திருடினேன் இந்த தாடியை. அவர் இங்கேருந்து வச்சுருக்காரு, நான் கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிட்டேன். நம்ம சினிமாக்காரில் மாற்றம் வேணுமே நான் இங்கே வச்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த பங்கு ஸ்டைல் அதெல்லாம் சித்தார்த்தவங்க தீரஜெல்லாம் சேர்ந்து வரைஞ்சி கொடுத்து விக்கு செய்ய சொல்லி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. காஸ்டியூம் கூட நம்ம தம்பி சொன்னாங்க, அவர் வந்து காஸ்டியூம் தைச்சி கொடுத்துருக்க சொன்னார், டிசைன் கொடுத்தாரு, அவர் தான் தைச்சது. ரொம்ப நல்லா எல்லாமே நல்லா அமைஞ்ச படம் இது. எனக்கு மொத்தத்தில் படம் பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, இந்த பயலுக்கு என்னடா இந்த வந்து அதுவும் சித்தார்த் ஹீரோ வேறு. நான் எப்போ பார்த்தாலும் ஒரே பேண்ட்டு ஒரே சொக்கா ஒரே இது, அது ஸ்டைல். இப்போ அது அந்த குளிக்காமல் வர்றது ஒரு நல்ல இல்லை அப்படி நான் அதில் குளிச்சுட்டு தான் வந்தார் அவர், அதை சொல்லலை. அங்கே பார்க்கும்போது எப்போ பாரு இப்படி இதுதான் இன்றைக்கி விருப்பப்படுறாங்க. அண்ட் இந்த ஜில் ஜங் ஜக்குன்னு சொல்கிறாரு, பசங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி தன்னை பின்னாடி வச்சுக்கிட்டு இவ்வளோ பேர் அறிமுகப்படுத்தின ஃபஸ்ட்டு ஷோ இதுதான். ஃபஸ்ட்டு ஷோ இப்போ தான் பார்க்குறேன் நான். புது ஆளுங்களை மேலே கூப்பிட்டு வச்சு
இவர் அறிமுகம். ஏன்னா நான் பார்த்த எல்லா கேசட், நான் வந்து 310 படம் நடிச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே ஒரு கதாநாயகி இருப்பாங்க, அவங்கள கூப்பிடுவாங்க, அவங்க கெட்ட வார்த்தையில் தமிழை திட்டுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் கை தட்டி ரசிப்பாங்க. இவங்கெல்லாம் நல்லா பேசுகிறாங்கடா தமிழன்னு அப்படின்னு சொல்லி ரசிச்சுட்டு அதெல்லாம் நடந்திருக்கு ஒழிய, இந்த மாதிரி புது பசங்களை 2 பேரையும் பக்கத்தில் இருக்கிற பசங்களை இவங்க தான் செஞ்சாங்க மூச்சுக்கு 3 தடவை சொல்லிட்டார். ஏன்னா நான் வந்து பெருமைக்கு சொல்ல ஓப்பனாக சொல்கிறேன், நான் பயங்கர நடிகன். இது பிஃபோர் த கேமரா குட் ஆக்டர். பட் நாங்கள் மேடைக்கு போகும்போது பல பேரை ஏமாற்றியிருக்கேன் நான். இந்த உங்களுக்கு தெரியும், பத்திரிக்கையாளர்கள் சில பேருக்கு தெரியும், பழைய ஆளுங்களாக இருந்தால் எனக்கு தெரியும். இப்போ குமுதம் மணின்லாம் வந்திருக்காருன்னா இவருக்கெல்லாம் தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. ஒரு தேட்டரில் எழுத்தாளர் சங்கத்துக்கு போயிருந்தேன். அங்கே போகும்போது அந்த மெயின் நடிகர் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தாங்க, தலைமை தாங்க வரல அவர். அதனால் ராதாரவி சார் நீங்கள் பேசிட்டு போயிடுங்க. என்னான்னு கேட்டேன். இந்த இது சிலப்பதிகாரம் வெளியிட்டு அதுக்கு பேசணும். 3 தமிழ் கவிஞர்கள் உட்காந்துருக்கான். இப்போதிப்பட்ட குங்குமலாட்சி அப்படி வர்றப்போ உட்காந்துருக்கான். இந்த தமிழ் தெரிஞ்சாலே கொஞ்சம் திமிர் இருக்கும், அதனால் அப்படி உட்காந்துருக்கான். இவனுக்கு எதிர்க்க போய் நம்ம என்னடா தலைமை தாங்கி பேசுகிறதுன்னு பயன்றேன். நான் சொன்னேன், சிலப்பதிகாரம் நான் பார்த்ததில்லடா, எனக்கு தெரியாது சிலப்பதிகாரம். இல்லை நீ ஒரு 2 வார்த்தை சரி பேசுவேன், டைம் காமிப்பேன், என்னை விட்டுடு, நான் ஓடி போயிடுறேன். ஷூட்டிங் போய் சொல்லாமல் ஒத்துக்குவாங்க. ஏன்னா எவனை பற்றியாவது எங்கள் அப்பா சொன்ன மாதிரி, நான் கடவுளை பார்த்தேன்னா யாரும் நம்ப மாட்டான், நான் பேயை பார்த்தேன்னா 10 பேராவது நம்புவான். அதுதான் உண்மையான விஷயமும் கூட. அதனால் நான் என்ன செஞ்சேன், பயந்துக்கிட்டே இருந்தேன். சிலப்பதிகாரம் சரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு போய் நின்னேன். தலைமை தாங்குவார் ராதாரவின்னு சொல்லிட்டான். போய் தங்குவேன் சொன்னேன். எல்லாத்தையும் பெரியவர்களே தானே வணக்கம் சொல்லிவிட்டு இந்த சிலப்பதிகாரம் அதோடு விட்டுருக்கணும். நான் கைத்தட்டல் கிடச்சிது விட்டுட்டேன். எங்கள் குடும்பத்துக்கு அப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நாக்கில் சனி. அது என்ன செஞ்சு வேற வந்து மயக்க பிடிச்சிட்டு, சிலப்பதிகாரம் என்பது ஒரு சிறந்த தமிழ் நூல், ஒரு பொது உரிமையாக சொன்னேன். அச்சான் கைத்தட்டினா எல்லாரும், பொது உடைமை அது. அடுத்தது சொன்னேன், சிலப்பதிகாரத்தை படிக்காதவன் ஒரு உண்மையான தமிழனாக இருக்க மாட்டான். கைத்தட்டல் எல்லாரும். அதுவும் ஒரு பொது உடைமையான சொல். சிலப்பதிகாரத்தை திருக்குறளை போல் மற்ற மொழிகளிலே மொழிமாற்றம் செய்யப்பட்டிருந்தால் அது சிறந்த நூலாக இருந்திருக்கும். கைத்தட்டினாங்க எல்லாரும். வணக்கம் சொல்லிட்டு உட்காந்துட்டேன். இந்த கவிஞர் யாரோ ஒருத்தர் பேசுவார்னு வந்தான். அவன் வானளாவ உயர்ந்திருக்கும் நிலத்திலேன்னு ஆரம்பித்தான். எனக்கு புரியல. சிலப்பதிகாரத்துக்கு வந்தோம், வானளாவ உயர்ந்திருக்கும் அப்படி இப்படி அது இதுன்னு பேசி காலையிலே உதிக்கின்ற சூரியனிலிருந்து சொல்லிக் கொள்கிறேன். அந்த சூரியனுக்கு ஒப்பாக இருக்கும் ராதாரவி அவர்களே சொன்னான். என் பேரை சொல்கிறதுக்கு 15 நிமிஷம் பேசுகிறான். அப்போ சிலப்பதிகாரத்தை பற்றி பேசினா நம்ம கதை என்ன ஆகிறது? டக்குன்னு செக்ரட்டரியை பார்த்தேன், போகலான்னு சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், ராதாரவி அவர்களே உங்களை கேட்கிறேன், சிலப்பதிகாரம் படிப்பதற்கு உனக்கு எப்படி ஐயா நேரம் கிடைத்தது? நம்மளை பிடிச்சிட்டான் போல இருக்கடான்னு அப்படியே உருளுது, வேர்வை உருண்டு உள்ளே பூருது, அப்படியே போகுது. செக்ரட்டரி கூப்பிட்டேன், டைம் ஆச்சு போகலாம். ஐயா நான் பேசுவதை கேட்டுவிட்டு செல்லவும் சொன்னான். மாட்டேன்டா சார், சும்மா இருந்திருக்கலாம்ல. நான் அப்படியே உருண்டு அளவில் ஜீன்ஸ் பேண்ட்டாக அதில் ஊறுது, சாக்ஸுக்குள்ளே பூருது வேர்வை. அப்படியே பார்க்குறேன். சொன்னான், நீர் ஒரு குடும்பத் தலைவன், நீர் ஒரு கட்சியில் பேச்சாளர், நீ தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தலைவர், நீ ஒரு பெரிய நடிகன், இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது உனக்கு எப்படியா நேரம் கிடைத்தது? ஏன்னா நான் சொல்லி முடிக்கும் போது என்ன செஞ்சுவிட்டேன், சும்மா இல்லாமல் நாக்கில் சனின்னு சொன்னேன் பாருங்க. இதெல்லாம் சொல்லிவிட்டு அதோட விட வேண்டியதான் பெருசா. இந்த சிலப்பதிகாரத்தில் 3 குற்றங்கள் இருக்கிறது, அது மட்டும் சரி செய்தால் சிறப்பான புத்தகமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அதை பிடிச்சிக்கிட்டான் அவன். சரி நான் தான் தெரியாமல் சொன்னேன், விட வேண்டியதானே என்ன. அதில் 3 குற்றங்கள் இருக்கிறது என்று எப்படி நீ சொன்னாயின்னு கேட்டான். நான் உன்னை ஏதோ தெரியாமல் இப்படி மூஞ்செல்லாம் பார்க்க பெரிய சொல்வதை சரியாக சொல்ல வேண்டும். அதில் மொத்தம் 4 குற்றங்கள் இருக்கிறது.
நம்மளை மாதிரி இவனும் படிக்காமல் வந்திருக்கான் போல இருக்கு. என்னுடைய நடிப்பை பார்த்துட்டு அசந்துட்டாங்க. அப்படிலாம் ஏமாற்றியிருக்கேன் ஒரு பெருங்கூட்டத்தெல்லாம். ஆனால் நான் பார்த்து பயந்தது நடிப்பில் இந்த படம் ஒன்று. இந்த படம் ஒன்று. ஏன்னா இந்த படத்துக்காக சொல்லலை, பொதுவாக நடித்து வெளியே வந்த சில படங்கள்லேருந்து இந்த படத்தையும் சேர்த்து சொல்கிறேன். இதில் ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா இந்த தீரஜ் சொல்லவும் மாட்டான், ஆனால் ஒன்மோர் கேட்குறான். அப்புறமா அதே மாதிரி நான் பயந்தது உண்மையிலே சித்தார்த்து சொல்கிறேன். அந்த ஷூட் பண்ணுற சீன் ஒன்று எடுத்தாங்க உள்ள, அதுக்கு வரைஞ்சி கொண்டான்ட்டாங்கய்யா. 1 2 6 5 4 3ன்னு இவன் இந்த தீரஜ் கேமராமேன் எல்லாரும். அப்போ தான் இப்போ ராதா ரவிக்கு போகுது 6 தானே. நான் சொன்னேன் அது எனக்கு பேட் நம்பர், ஒரு 2 போடுன்னு சொல்ல. இதை உண்மையை சொல்கிறேன், நானும் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் எனக்கு புரியவே இல்லை, என்ன அழகாக எடுத்திருக்காங்க. அதை புரியாமல் தான் நடித்தேன். ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன், நான் என்னப்பா செய்யணும் அப்படி ஷாக்காக பாருங்கள், அவ்வளோதான். ஏன் ஷாக்காக பார்க்கணும்? நான் கொஞ்சம் தலைக்கணம் பிடிச்சவனாச்சு, அதில் தொழில் தெரிஞ்சவன், எதுக்கு ஷாக்காக பார்க்கணும்? அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. ஏன்னா அந்த ரெட் லைன் கோடு நம்பர்லாம் பார்த்தேன். சித்தார்த்துக்கு புரியுது அது. அவன் சார்ட்டை வச்சுக்கிட்டு நோ 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 ஹியர் 1 இங்கே தள்ளுன்னு சொல்கிறான், இந்த 1 தள்ளு 2 தள்ளு இது மாதிரி. ஆனால் நான் நல்லா நடிக்கணும்னா இது மாதிரி புரியாமல் நடித்தா தான் நல்லா நடிப்பேன்னு நினைக்கிறேன். எதையும் புரிஞ்சுக்கிட்டு நடிக்கக்கூடாது. இந்த பல பண்ண விஷயங்கள் என்னை கூப்பிட்டு இந்த ப்ரொமோஷனுக்கு பேசுங்கன்னு சொன்னாங்க. படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு நான் பேசுகிறேன். ஐ ஹவ் காட் ப்ரொமோட்டட். என்னுடைய ப்ரொமோஷனுக்காக தான் நடந்திருக்கு. இப்போ பார்த்தா அப்படியே எனக்கெல்லாம் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. பரவாயில்ல, சித்தார்த் எல்லாத்தையும் போட்டு நம்மளை சொல்லும் போது என்ன சொல்லும் போது இந்த கூட்டத்தில் இருக்க எங்களுடைய இது சொல்லிலாம் கூப்பிட்டாரு. ஆனால் மேடைக்கு விடும்போது கேவலப்படுத்திட்டார். எங்கள் இதுலேயே இளைஞராக இருக்கிறவர் குத்துறார். எனக்கு வயசாகிடுச்சு. ஒன்று தெரிஞ்சு வச்சுங்க, எப்போ நம்ம சாப்பிட்றோமோ அப்போ தான் ஓல்டு. வாழ்கிற வரைக்கும் நம்ம யங்கு தான். யூத்துன்னு வரும்போதே கிண்டல் பண்ணுறப்பல சித்தார்த். ஐயோ, வாலு நம்பர் 1. இந்த அரண்மனை 2ல் நடிக்கும் போது தான் பார்த்தேன். வாலு நம்பர் 1. அடேங்கப்பா, பிரமாதமான ஒரு மனிதன். அவருடைய குழுவில் நடித்ததுக்கு நான் பெருமைப்படுகிறேன். இது வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து எழுதணும், இன்டர்நெட்டில் எல்லாம் அனுப்பணும். இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நார்வேயில் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நான் பேசுகிறத. அதனால் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த திருட்டு விஷயம்லாம் பார்க்கலாம். தியேட்டரில் வந்து பாரு. தியேட்டரில் வந்து பார்த்தா தான் இந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் பெருசாக்க முடியும். தீரஜெல்லாம் பெரிய டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா சினிமா ஃபீல்டு வில் லூஸ் அ குட் டைரக்டர். இதை நம்ம தப்பாக பண்ணிட்டோம். பாருங்கள், ரசிக்கும்படியாக இருக்கும். நான் டப்பிங்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தேன். பியூட்டிஃபுல் பிக்சர் இது. எக்ஸலண்ட் டேலண்டான ஒர்க் எல்லாமே. ஃபைட் மாஸ்டர்லேருந்து சொல்கிறேன். ஃபைட் மாஸ்டருக்கு வந்து ஃபைட்டே கிடையாது, ஆனால் ஃபைட் இருக்குது, அவர் இருக்கார். மியூசிக் டைரக்டர் சொல்கிறார் பாட்டுக்கு சான்ஸே இல்லை, ஆனால் பாட்டு இருக்குது. எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்கிற படம், அற்புதமான படம். பொதுவாக சித்தார்த்துடைய நல்ல மனிதருக்கும் அந்த மேலேன்னு பண்ண சகோதரர்லாம் ஒன்றா சேர்ந்து எல்லார் பேரையும் சொல்லியிருப்பேன். மிஸ் பண்ணியிருந்தால் உங்கள் பேரெலாம் என் இதயத்துக்குள் வைத்திருக்கிறேன் என்பதை மனதில் வைத்து இந்த படம் வெற்றி பெற என்னுடைய தந்தையார் நடிகை வழி எம் ஆர் ராதா அவர்களையும் என்னுடைய தாயார் தனலட்சுமி அம்மா அவர்களையும் கும்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. சினி உலகம் Anytime Cinema. www.cineulagam.com